Hi friends, welcome to Fragrance of My Life. இன்னைக்கு நம்ம பொட்டுக்கடலை மட்டன் மசாலா எப்படி பண்றதுன்னு பாப்போம். தேவையான பொருட்கள் 1/2 kg மட்டன், 2 பெரிய வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன், 3 இன்ச் பட்டை, 2 பிரியாணி இலை, கருவேப்பிலை, 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 3 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை, மஞ்சள் தூள், தனியா தூள், மிளகுத்தூள், மிளகாய்த்தூள். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் கூட நம்ம மசாலா செய்யும்போது வறுக்கிறதுக்கு 1 குழிக்கரண்டி எண்ணெய், நம்ம சுவைக்கு தகுந்த போல் உப்பு. ஒரு குக்கரில் நம்ம நல்லா கழுவி வச்சுருக்க மட்டன் போட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு விழுது 1/2 டீஸ்பூன், மட்டனுக்கு தேவையான உப்பு. இப்போது இதெல்லாம் நல்லா மட்டன் கூட பைண்ட் ஆகிற மாதிரி கலந்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு 1/2 கப் தண்ணி ஊற்றினா போதும். ஜஸ்ட் இந்த மட்டன் மூழ்கிற அளவுக்கு இருக்கணும். மட்டனில் நிறைய தண்ணி விட்டிங்கன்னா மசாலா ட்ரை பண்ணும்போது லேட் ஆகும். குக்கரை மூடிட்டு 7 விசில் வச்சிடலாம். அப்போ தான் மட்டன் நல்லா சாஃப்ட் ஆகும். மட்டன் வேகிற வரைக்கும் நம்ம சைடில் பொட்டுக்கடலையை ஒரு ஜாரில் போட்டு நல்லா மாவு மாதிரி அரைச்சிடலாம். நல்லா நைஸாகவே நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போ நான் அரைச்சி வச்சுட்டேன். இது நம்ம லாஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். குக்கரும் விசில் வர ஆரம்பிச்சிடுச்சு. ப்ரெஷர் ஃபுல்லாகவே போகணும் 5 விசில் வந்ததுக்கப்புறமா. இப்போ பாருங்கள், நல்லா மட்டன் வெந்துடுச்சு. இப்போது ஒரு பேனில் 1 குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் சோம்பு நல்லா பொரியணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வரும். பட்டை, பிரியாணி இலை, கருவேப்பிலை போட்டுருங்க. இந்த சோம்பு பொரியிறது பார்த்திங்கன்னா நம்ம பொங்கலுக்கு செய்யும்போது அந்த ஜீரகம் பொரியும் இல்லையா, ஜீரகம், அந்த மிளகு, அந்த மாதிரி பொரியணும். அப்போ தான் எண்ணெயில் அந்த ஃப்ளேவர் இறங்கும். நெக்ஸ்ட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா அது சாஃப்டாக ஆகணும் வெங்காயம். அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம மீதி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு விழுதை நம்ம கலந்துக்கலாம். நம்ம 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துருந்தோம். 1/2 டேபிள் ஸ்பூன் வேக வைக்கும் போதே சேர்த்துட்டோம். இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா அந்த இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், மல்லித்தூள் 1 டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எப்போவுமே இந்த மாதிரி தூள் சேர்க்கும்போது சிம்மில் வச்சுக்கணும். அப்போ தான் கருகிடாமல் இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மட்டனில் எக்ஸஸ் தண்ணி இருந்ததுன்னா நீங்கள் அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இந்த எல்லா மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக எண்ணெய் பிரியுது. இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு போட்டுடணும். முதலே நம்ம மட்டனில் போட்டிருக்கோம், அதனால் ஞாபகம் வச்சுக்கிட்டு கம்மியாக போடுங்க. இப்போ நம்ம மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க மசாலாவில் நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்துட்டு இதில் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இது ட்ரை ஆகிறதுக்கு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நம்ம மூடி வைக்கலாம். ஒரு 3 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சிட்டு கொஞ்சமாக கிரேவி மாதிரி இருக்கும். அந்த டைமில் நம்ம பொட்டுக்கடலை மாவை நல்லா மட்டனில் பைண்ட் ஆகிற மாதிரி கலந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்துட்டு அதுக்கப்புறமா போடுங்க. உங்களுக்கு அது அந்த பைண்ட் ஆகிற டெக்ஸ்சர் நம்மளுக்கு தெரியும். அந்த அளவுக்கு போட்டால் போதும். எக்ஸஸாகவும் நம்ம போட தேவையில்லை. இன்னும் ஜஸ்ட் 2 மினிட்ஸ் தான் நம்மளோட பொட்டுக்கடலை மட்டன் ரெடி ஆகிடும். அந்த பொட்டுக்கடலையோட ஃப்ளேவர், சோம்போட வாசனை செம்ம கமன்னு செம்மையாக இருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம சர்வ் பண்ணிடலாம். நாளைக்கு சண்டே. உங்கள் வீட்டில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்டில் போடுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.
என்னோட அப்கமிங் வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.